மீ சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே கோபத்துல ஜோசப் வந்து வீட்டுக்கு போலீஸை கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போலீஸை கூட்டிட்டு போயிட்டு இவங்க எங்களுடைய பெர்மிஷன் இல்லாம குழந்தைய கடத்திட்டு வந்திருக்காங்கன்னதும் ஈஸ்வரி கோவப்படுறாங்க. யாரோட குழந்தை யாரு கடத்திட்டு வந்தாங்க, பெத்த அப்பாவுக்கு கூட தெரியாம பேர் வைக்கிறன்ற ஃபங்க்ஷன் நடத்திட்டு இவங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நாங்க எதுக்காக இப்படி பண்ணணும்? இங்க பாருங்க, கோர்ட்ல வந்து ஹியரிங் போயிட்டு இருக்க 2 பேருக்கும் இப்ப வரைக்கும் டைவர்ஸ் ஆகல. அப்புறம் எதுக்காக வந்து இவங்க இப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும்? அதனாலதான் நான் இப்படி சொன்னேன். என்னுடைய பேத்திக்கு நாங்க தான் பேர் வைப்போம், இவங்கெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. மாறி மாறி வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. எதுக்காக இப்படி பண்ணீங்க? ரொம்பவே கோபத்திலையும் இருக்காங்க. ரொம்பவே கோபமா வந்து எதுக்காக இப்படி எல்லாம் நீங்க பேசணும், ஏன் பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜோசப் வந்து ஒழுங்கு மரியாதையா குழந்தைய எங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. செல்லின் வந்து வேண்டாம் பாட்டி, எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை, குழந்தைய ஜெனி கிட்ட கொடுத்துடலான்றாங்க. அப்படின்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க பாட்டி. இதனால செல்லினால எதுவுமே செய்ய முடியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க.